பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு காலைல திருநெல்வேலியில் வந்த நியூஸை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உங்கள் எல்லாருக்குமே அந்த நியூஸ் படித்தவங்களுக்கு தெரியும். அதாவது பெரியவங்களுக்குள்ளே எவ்வளோ சண்டைகள் இருக்கலாம். பட் குழந்தைங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் குழந்தை நம்மளுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளுக்கும் சண்டை இருக்கும். ஆனால் குழந்தை வெளியே வந்தோன்னா அது கூட பேசுவோம். அது ஏதாவது விழுந்து எழுப்பி விடுவோம். ஏதாவது நம்ம பசங்களுக்கு ஏதாவது வாங்கியிருந்தா கூட பக்கத்து வீட்டு குழந்தைக்கு கொடுப்போம். இதெல்லாம் பொதுவாக நடக்கிறதான்னு வச்சுக்கலாம். சண்டை சச்சரவு 1000 பெரியவங்க அடிச்சுக்கிறாங்க, குழந்தைங்க என்ன செய்யும் அப்படின்றது தான் அங்கே பொதுவான விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் பங்காளிக்குள்ளே அங்காளி பங்காளிக்குள்ளே பெரிய சண்டை இருக்கும். ஆனால் பசங்க வந்து சித்தப்பா வீட்டில் போய் சித்தப்பாவுக்கும் பெரியப்பா அண்ணன் தம்பி 2 பேரும் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சித்தப்பா வீட்டில் இருக்கிற பையன் வந்து பெரியப்பா வீட்டில் போய் சாப்பிட்டு வருவான். பெரியவன் பையன் வந்து சின்ன வீட்டில் வந்து சாப்பிட்டு போவான். இந்த மாதிரிலாம் நிறையா பார்த்துருக்கும் போது இது ரொம்ப கொடுமையான ஒரு செய்தி. அது என்னென்னா, ஒரு 3 வயசு குழந்தைய வந்து ஒரு பையனை வந்து எதிர்விட்டு நம்ம அடிச்சு சாவடிச்சிருக்குது. அது என்னன்றதை பார்ப்போம். இந்த கதை பொம்மாவில் பேசணுன்றதுக்காகவே. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், சில விஷயங்களை பேசி ஆகணும். அதுதான் திருநெல்வேலி ராதாபுரம். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்களுக்கு 2 பசங்க. பெரியவன் ஸ்கூலுக்கு போகிறான், சின்னவன் அங்கன்வாடிக்கு போகிற பையன். திடீர்னு வந்து காலையில் அம்மா வந்து அங்கன்வாடிக்கு குழந்தைய தேடி இருக்காங்க. இல்லை குழந்தை இல்லை அப்படின்னதுமே பதறி போயிருக்காங்க. பதறி போய் எல்லா இடத்துலையும் தேடி இருக்காங்க, எங்கேயுமே இல்லை. ஒரு 3 வயசு பையன் எங்கே போயிட போகிறான் அப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடி இருக்காங்க, எங்கேயுமே இல்லை. சரின்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. போலீஸ் வந்து எல்லா வீட்லேயும் விசாரிக்குது. அப்போ ஆப்போசிட்டில் தங்கம்மாள் அவங்களுக்கும் பெரிய தகராறு ஒன்று நடந்திருக்குது. அதனால் 2 ஃபேமிலிக்கும் வந்து ஒரு பெரிய கேப் இருந்ததுனால அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கே போய் தேடவும் இல்லை. அதாவது இந்த பிள்ளையை பறி கொடுத்த பெற்றோர் வந்து எதிர் வீட்டில் இருக்கிற போய் தேடலை. ஏன்னா சண்டைக்காரங்க அங்கே எப்படி போவோம் அப்படின்ற ஒரு இது. போலீஸ் வந்ததுக்கு பிறகு வந்து அவங்க போய் விசாரிக்கிறதுக்கு போயிருக்காங்க. அதுவும் ஏன் போயிருக்காங்க அப்படின்னா, மற்ற எல்லார் வீடுகளையும் போய் தேடியாச்சு, எல்லா இடத்துலையும் தெரியாச்சு, குட்டி பையன் காண அப்படின்னும் பொழுது அதன் பிறகு வந்து இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. எல்லா இடத்துலையும் தேடினவங்க காண போன அடுத்த செகண்ட் எல்லார் வீட்லையும் பக்கத்தில் போய் எல்லா இடத்துலையும் பார்த்தோம், எழுத்த வீட்டில் மட்டும் போய் பார்க்கல, ஏன்னா அவங்களும் நாங்களும் பேசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அவங்க வந்து போய் உடனே அதற்காக வந்து போலீஸ் செக் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்ததை பார்த்த உடனே அவங்க அந்த தங்கம்மாள் வந்து அங்கிருந்து ஓடி இருக்காங்க. பதட்டமாகி சாக்கு ஏதோ இது பண்ணியிருக்காங்க. கடைசியில் அது வாஷிங் மிஷினில் அந்த பையனை வந்து வச்சுருக்காங்க. சடலமாக தான் மீட்டிருக்காங்க. இன்கேஸ் அந்த டைம்லேயே கூட வந்து ஆப்போசிட்டில் அந்த குழந்தை தொலைந்ததுமே ஆப்போசிட் வீட்டில் வேற யாராவது விட்டு தேடி இருந்தால் கூட வந்து அந்த நேரத்தில் அந்த பையன் உயிரோடு இருந்திருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு அதனுடைய நேர காலம்னா நமக்கு தெரியல. பட் இனிமே போலீஸ் வந்ததுக்கப்புறம் ஓடி இருக்காங்க. ஓனதுமே வந்து தெரிஞ்சுன்னு போயிருக்காங்க, மறந்துட்டாங்க. அப்புறம் ஊர் மக்கள்லாம் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுமே தேடும் போது என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் கொலை பண்ணிட்டேன்னு உடையாந்து வந்திருக்காங்க. இதில் என்னென்னா, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து அவங்க பையன் வந்து ஏதோ சாலை விபத்தில் இறந்துட்டான் போல. தங்கம்மாள் அவங்களுடைய பையன் வந்து சாலை விபத்தில் இறந்துட்டான். ஏன்னா ஏற்கனவே சண்டைக்காரங்க வீடு அப்படின்றது போது என்னென்னா, இந்த ஈமச்சடங்குலாம் பண்ணும்போது இவங்க அந்த எதிர் வீட்டில் இருக்கிறவங்க உள்ளார அவங்க வீட்டுக்கு போல போல இருக்கு. அந்த கோவம்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு பையன் ஸ்கூலுக்கு போன அப்புறம் இந்த பையன், அதாவது எனக்கு பிள்ளையே கிடையாது, என் பிள்ளை சாவுக்கு நீங்கள் வரல, நீங்கள் மட்டும் ஹாப்பியாக இருக்கிறீங்களா அப்படின்றதான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தடவியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 3 மணி நேரத்துக்கு அந்த பையனை டார்ச்சர் பண்ணி கத்தக்கூடாது வாயில் துணியெல்லாம் கட்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனிவே அது ரொம்ப கொடுமையாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அது என்ன காமெடினா, இப்போ ஏன் மாட்டிருக்காங்கன்னா, இவங்க நம்ம வீட்டுக்கு எப்படி வந்து தேட மாட்டாங்க அப்படின்னு இவங்க நினச்சிட்டாங்க. 2வது புதைக்கணும்னா நைட்டு புதைப்போம் அப்படின்றத வச்சுருந்து அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்காங்க. இது எல்லாமே என்னென்னா, இதுக்கு அவங்க மனநல சரியில்லை, அவங்க ஒரு மாதிரி இருந்தாங்க, தனியாக இருந்தாங்க, போகிறாங்கன்னு சொன்னாலும் கூட குழந்தை அது என்ன பண்ணுது, பையன் அது குட்டி பையன், அதுக்கு என்னது எதுக்கு கூப்பிட்றான்னு கூட தெரியாமல் போயிருக்குன்னு வச்சுக்காங்களேன். நான் அதுதான் முன்னாடியே சொன்னேன், பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி. இந்த அம்மாக்கள் இந்த மாதிரி புனிதப்படுத்தும் போது எனக்கு அதனால கோவம் வரும். புரியுங்களா? இந்த அம்மானா அப்படியே வந்து சும்மா கிடையாது அவங்க அப்படி இப்படின்னு நீங்கள் அதாவது 10% அம்மாவுக்கு வந்து நீங்கள் 90% அம்மாவை காயப்படுத்துறீங்கன்னு சொல்லும்போது நம்ம 90% காயப்படுத்தலாம். பட் 10% இது மாதிரி அம்மாக்கள் இருக்கிறாங்க. அம்மானாலே வந்து அவங்க வந்து சூப்பரான ஆள், அவங்கள வந்து அடிச்சிக்க முடியாது நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ரீசெண்டாக இல்லை, இன்னைக்கு ஒரு வீடியோ, ஓகே, ஒரு பொம்பளை குழந்தை டியூஷனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. டியூஷனுக்கு அனுப்பிச்சதுமே என்னாச்சு, இவன் என்ன பண்ணுறாங்க, பொண்ணை கூப்பிட்டு வரதுக்காக போகிறான். இது வீட்டில் பொண்ணை போய் டியூஷன்லேருந்து கூப்பிட்டு வரதுக்காக அம்மா காரி போகிறான். ஸோ இந்த வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜ் என்னென்னா, அந்த பொண்ணு வந்து அந்த அம்மா குழந்தை கூப்பிட வராங்க. அது வந்து ஆப்போசிட் ரோடில் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, பைக்கை வந்து 2 வீலரில் வந்தவங்க நிறுத்திட்டு ஸ்டாண்ட் போட்டு ரோட்டை கிராஸ் பண்ணி பொண்ணை கிராஸ் பண்ணி இட்டுன்னு போகணும். நம்ம ஊரில் வந்து அந்த ரோட்டை கிராஸ் பண்ணுற புத்தி யாருக்குமே கிடையாது. ஆக்சுவலி இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது
திடுதுப்புன்னு பிள்ளைய பார்த்துமே ஓடியாந்து அவங்க மேலே தான் பெரிய ஆமா. தப்பு. ஏன்னா ரோடு அந்தந்த வண்டி போயிட்டு இருக்கும்போது போனதுக்கப்புறம் நம்ம 5 மணி நேரமே ஆனாலும் நின்னதுக்கப்புறம் போனால் என்னன்னு கேட்குறேன். இதுதாங்க பிரச்சனையே. ஸோ பொம்பளை குழந்தைய பார்த்து இவங்க ரோட்டை கிராஸ் பண்ணுறாங்க. பண்ணும்போதே பார்த்தா ஒரு ஆட்டோ வேகமாக வந்துட்டு இருக்கு. இவங்க அதை கணக்கு பண்ணாமல் கிராஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஆட்டோ வந்து அவங்க மேலே மோதக்கூடாதுன்னும் போது கூட பிரேக் அடித்து வந்து இவங்க மேலே வந்து ஊந்துடுது. இந்த அம்மா மேலே அந்த ஆட்டோ வந்து ஊழுந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு குடுக்கணுன்னு படார்னு தூக்கி விட்டுருச்சு அந்த ஆட்டோ. இப்போ அது குட்டி பொண்ணு இத்தனைக்கும் அந்த ஆட்டோவை தூக்குச்சு அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் அந்த அசுரபாலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியும் பார்க்கலாம் வேறு வச்சுக்காங்களேன். அந்த மாதிரி இந்த அம்மா பிள்ளைங்க அதுக்கான பாண்டு ஓகே இல்லை. எல்லாத்த விட என்னன்னா அது உழறாங்கன்னும் பொழுது ஒரு என்ன சொல்றது, ஒரு பதட்டம் ஆயிடுவோம்ல. நமக்குன்னு இருக்கிற ஒரு விஷயங்கள் உள்ளுக்குள்ளார இருக்கிற விஷயங்கள்ன்ற மாதிரி தான். இந்த அம்மாவுக்கு வந்து இப்போ ஜாக்கி சொன்ன ஒரே வார்த்தை தான், சின்ன குழந்தை, அவ்வளவுதான். அங்க வேற எதுவுமே இல்லை. உங்களுக்கு என்னவோ சண்டை, எவ்வளவோ விஷயங்கள், நமக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்கல, எனக்கு கோபம் அப்படிங்கிற பொழுது என்ன வேணா செய்யலாம். அதுக்கு அந்த குழந்தைய வந்து செஞ்சிருக்க வேண்டாமே அப்படிங்கறத மைண்ட்ல திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருந்தது. ஒரு விஷயம் தான் சில விஷயங்கள்ல சொல்லுவேன். ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது, ஒண்ணு அந்த விட்டு நகரணும். இல்லைன்னா அதை பத்தி நீங்க கண்டுக்காம நீங்க போகும்போது ஒண்ணும் இல்லை, ஒரு 10 நாள் கழிச்சு நீங்க அந்த யோசனை விஷயத்தை வந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே காமெடியா இருக்கும். அதேதான். நம்ம தான் இவ்வளவு யோசிச்சோமா, நம்ம தான் இந்த விஷயத்துக்காக இவ்வளவு தொங்கிட்டு இருந்தோமா, நம்ம தான் இவ்வளவு விஷயத்துக்காக நம்ம வந்து வருத்தப்பட்டோமான்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அம்மா யோசிச்சுதான் நீங்க வந்து 3 வயசு குழந்தை வந்து இறந்திருக்காது. அது மட்டும் கிடையாது, இவங்க ஏதோ பயமுறுத்தி ஏதோ பண்ண எண்ணத்துக்காக இதுன்னு போய் எப்படியா சாவடிச்சு அந்த குழந்தை என்ன மாதிரி நிலைமைன்னு யோசிக்கும் போதே அவ்வளோ கடுப்பா இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு பொண்ணு வந்து அசுரபலத்தோட இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் இப்படியான ஒரு அம்மா கழிவுகளை வந்து பார்க்க வேண்டியதா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேர்டிங் ஒன்று சொல்லுவாங்கல்ல, சில பேரோட ஒப்பிடும்பொழுது நம்ம வந்து வெற்றி அடைகிறோம் அவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது. சில பேரோட வந்து நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்ல ரொம்ப தோல்வி அடைஞ்சிருவோம். யாரோடுமே நீங்க வந்து இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க வந்து எப்பவுமே வந்து மகிழ்ச்சியோட இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகம். நோ கம்பேர் டு எவ்ரிவன். அதேதான், நெவர் கம்பேர். நோ கம்பேர் பண்ணுங்க, நெவர் கம்பேர். அது கம்பேர் பண்ணாங்கன்னா நிம்மதி போயிடும். நீ எதிர் வீட்டுக்காரனை பார்த்தாலே நீ வாழவே முடியாது கடைசி வரைக்கும். அவ்வளவுதான், அதுதான். ஸோ அதுதான் மேட்டர். வேற என்ன, இது ரொம்ப வருத்தமான செய்தி. அதனால தான் உங்க கூட பகிர்ந்துன்னு அந்த செய்தி. ஸோ வேற வீடியோவில் சந்திக்கலாம்.